வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிறுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசிப்பயிறு அப்படின்னு பலவிதமான பேரில் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். இந்த பயிரை உங்களுடைய உணவில் நீங்கள் 7 நாட்களுக்கு ஒரு தடவை சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த பச்சை பயிறு கொடுக்கும். ஸோ அந்த பச்சை பயிரில் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், புரதம், இரும்பு சத்து, நார் சத்து, தாது பொருட்கள், கார்போஹைட்ரேட் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த சத்துக்கள் தான் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கு. பச்சை பயிரால் குணப்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன, வராமல் தடுக்கப்படக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நீங்க இந்த பச்சை பயிறு எடுத்துக்கலாம். நினைவு திறன் உங்களுக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடும்போது இது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க உணவுல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிறு வல்லாரைக்கீரையோட நீங்க சேர்த்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுப்பதன் மூலம் ஞாபக சக்தியை அதிகரிச்சுக்கிறதுக்கு, நினைவாற்றல் திறன் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எடுத்து படிப்பாங்க. எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் பெறுவாங்க. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை நீங்கள் மணத்தக்காளி கீரையோட சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதால உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் மூல நோய், மலச்சிக்கல் போன்றவற்றை கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு குணப்படுத்திடும். அதை வராமலும் தடுக்கும். வயிற்று கோளாறுகளை சரி செய்யறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரணம் சார்ந்த வயிற்று கோளாறுகள் பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த வயிற்று கோளாறுகளை சரி செய்ய நினைக்கிறவங்க இந்த பச்சை பயிரை வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் சூப் மாதிரி எடுத்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பச்சை பயிறு சூப் நீங்க குடிக்கும்போது வயிற்று சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள், இந்த ஜீரணம், அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். அதே போல ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு இந்த பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கலாம். பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இதை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை பயிரில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்கு அப்படின்றதால இது இதய நோய்களை சரி செய்யும். எதனாலும் கேட்டீங்கன்னா இப்போ பிபி நமக்கு அதிகமாயிட்டாலும் அல்லது ரொம்ப கம்மியாயிட்டாலும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது இதய நோய்களோட சேர்ந்து தொடர்பு கொண்டது. அதனால நீங்க பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் எடுத்துக்கும் போது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் கிளைசமிக் 41 சொல்லக்கூடிய லோ கிளைசமிக் குறியீடு நார் சத்து இருக்கிறதால இது நீரிழிவு நோய்களை குணப்படுத்துறதுக்கும் ரத்தத்தில் இன்சுலினோடைய அளவை அதிகரிக்காம பார்த்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அந்த பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய உணவுகளை பச்சை பயிரை எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் மற்றும் ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்கிறதால புற்றுநோய்களை சரி செய்வதற்கும் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்க ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்க பச்சை பயிர் சாப்பிடும்போது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணப்படுறதால ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணப்படும். அதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆயிடும். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா பச்சை பயிரையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதே போல உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பச்சை பயிருக்கு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். புரதச்சத்து மற்றும் நார் சத்து அதிகமாக இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் கண்ட உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகமாக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடம்புல கொழுப்புகள் சேராமல் பாதுகாத்துக்கும், சேர்ந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் ஆரோக்கியமான முறையில் கரைத்து வெளியேற்றிடும். கூந்தல் வளர்ச்சிக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரை நீங்கள் மாவு மாதிரி அரைச்சு சீக்காய் போல தலையில தேய்த்து குளிப்பதன் மூலம் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு இது உதவிகரமாக இருக்கும். முகத்திற்கு இந்த பச்சை பயிரை நீங்க மாவு மாதிரி தேய்ச்சி குளிப்பதன் மூலம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். முகத்தில் சிதைந்திருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், சிதைந்த செல்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்க பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் சரும நலன்களை மேம்படுத்துவதற்கும் முடிகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் கூட பச்சை பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை நீங்க கணக்கில் வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த தானியத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.